ஓம் சாந்தி. நவம்பர் 27, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்ற விஷயங்கள் உங்களுடைய 21 பிறவிகளுக்கான வருமானத்தின் மூலாதாரமாகும். எனவே நன்றாக கற்றால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் அதீந்திரிய சுகம் ஏன் நினைவு கூறப்படுகிறது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்நேரத்தில் தந்தையை அறிவீர்கள் என்பதால் ஆகும். உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை நீங்கள் மாத்திரமே தந்தையின் மூலம் அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது எல்லையற்றதில், அதாவது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒவ்வொரு கால்வாயை கடந்து இனிமையான அமிர்த கால்வாயுக்குள் செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே இந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். இதனாலேயே உங்களுடைய அதீந்திரிய சுகமே நினைவு கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுடன் பேசுகின்றார். அதாவது அவர் உங்களுக்கு தன்னுடைய வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் நிச்சயமாக உயிருள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் புதிய பாடசாலை எதிலும் கற்கவில்லை. நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களும் இங்கே கற்க வருகின்றோம். நீங்கள் முன்பு இங்கே கற்க வந்துள்ளீர்களா என்று பாபா உங்களை கேட்டால், நாங்கள் 5000 வருடங்களுக்கு ஒருமுறை ஆதி மேன்மையான சங்கமயுகத்தில் இங்கே பாபாவிடம் வருகின்றோம் என்று அனைவரும் பதிலளிப்பார்கள். நீங்கள் இதை நினைவு செய்கின்றீர்கள் அல்லவா? அல்லது இதை மறந்து விட்டீர்களா? மாணவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பாடசாலையை நினைவு செய்கிறார்கள். உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் ஒன்றே ஆகும். பாபாவின் குழந்தைகள் ஆகுபவர்கள் யாராயினும் அவர் 2 நாட்களே ஆகியிருந்தாலும் அல்லது நீண்ட காலமாக வருபவராக இருந்தாலும் அனைவரது இலக்கும் குறிக்கோளும் ஒன்றே ஆகும். எவருக்கும் இழப்பு இருக்க முடியாது. கல்வியின் மூலம் வருமானம் உள்ளது. மக்கள் அமர்ந்திருந்து கிரந்த், அதாவது சீக்கியர்களின் சமய நூலை வாசிப்பதன் மூலம் வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். அவர்களின் ஷரீர வாழ்வாதாரத்திற்காக அவர்களால் மிக விரைவாக உழைக்க முடிகின்றது. சிலர் சாதுக்களாகி அமர்ந்திருந்து சமய நூல்களை வாசித்து வருமானத்தை சம்பாதிக்க கூடியவர்கள் ஆகின்றார்கள். அவை அனைத்தும் வருமானத்தின் மூலாதாரமாகும். அனைத்திற்கும் ஒரு வருமானம் இருக்க வேண்டும். உங்களிடம் பணம் இருந்தால் உங்களால் எங்கும் பயணம் செய்ய முடியும். உங்களால் 21 பிறவிகளுக்கு வருமானத்தை சம்பாதிக்க கூடிய மிக நல்ல கல்வியை பாபா உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த வருமானத்தின் மூலம் நீங்கள் சதா சந்தோஷமானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். நீங்கள் அமரத்துவமாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு நம்பிக்கையை கொண்டிருப்பதனால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் தொடர்ந்தும் எதனை குறித்தாவது திணறிக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் கற்கின்றீர்கள் என்ற உள்ளார சந்தோஷ நினைவு செய்ய வேண்டும் என்று உள்ளார சதா நினைவு செய்ய வேண்டும். இவை கடவுளின் வாசகங்கள். இது கீதையாகும். கீதையின் யுகம் ஒன்று உள்ளது. அது 5வது யுகம் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இந்த சங்கம யுகம் மிகவும் குறுகியது. உண்மையில் இது மற்ற யுகங்களின் காலப்பங்கு கூட கால் பங்கு கூட இல்லை. உங்களால் சதவிகிதத்தை கணிக்க முடியும். நீங்கள் மேலும் முன்னேற்றம் அடையும் பொழுது தந்தை தொடர்ந்தும் அனைத்தையும் விளங்கப்படுத்துவார். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் நிச்சயிக்கப்பட்ட பாகங்கள் மீண்டும் இடம் பெறுகிறது. நீங்கள் கற்கின்ற அனைத்தும் மீண்டும் இடம் பெறுகிறது. மீண்டும் இடம்பெறுதல் என்ற ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய பாகம் ஒவ்வொரு அடியிலும் மாறுகிறது. ஒரு வினாடி மற்றைய வினாடிக்கு சமமானதாக இருக்க முடியாது. நேரம் தொடர்ந்தும் பேனை போல் நகர்கிறது. டிக் டிக் என வினாடிகள் நகர்கின்றன. நீங்கள் இப்பொழுது எல்லையற்றதில் இருக்கின்றீர்கள். வேறு எந்த மனிதரும் எல்லையற்றதில் இல்லை. எல்லையற்றது பற்றிய, அதாவது ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானத்தை வேறு எவரும் கொண்டிருப்பதில்லை. உங்களுக்கு இப்பொழுது எதிர்காலம் தெரியும். நாங்கள் புதிய உலகிற்கு செல்கின்றோம். இது நாங்கள் கடக்க வேண்டிய சங்கம யுகமாகும். உவர் கால்வாய் உள்ளது. இது இனிமையான அமிர்த கால்வாயாகும். மற்றது நஞ்சு ஆகும். மற்றொன்று நஞ்சு ஆகும். நீங்கள் இப்பொழுது நஞ்சு கடலை விட்டு பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயம். இந்த உலகிலுள்ள எவருக்கும் இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. இது புதியதொன்றாகும். யார் கடவுள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர் என்ன பாகத்தை நடிக்கின்றார் என்பதும் உங்களுக்கு மாத்திரமே தெரியும். உங்கள் பட்டியலில் உள்ள தலைப்புகளில் ஒன்று, வாருங்கள், பரம்பிதா பரமாத்மாவின் சுய சரிதத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் என்பதாகும். உண்மையில் குழந்தைகள் தங்களுடைய தந்தையின் சுய சரிதையை கூறுவது பொதுவான ஆகும். எவ்வாறாயினும் இவரோ தந்தையர் அனைவருக்கும் தந்தையாவார். எவ்வாறாயினும் உங்களுக்கிடையே நீங்கள் இதை உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை அதை உங்களுக்கு கொடுத்துள்ளதாலேயே உங்களால் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த முடிகின்றது. வேறு எவருக்கும் எல்லையற்ற தந்தையை தெரியாது. சங்கமயுகத்தில் மாத்திரமே அவரை உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் தேவர்களாகவோ அல்லது சூத்ரர்களாகவோ இருந்தாலும், ஆத்மாக்கள் தூய்மையானவர்களோ அல்லது தூய்மையற்றவர்களாகவோ இருந்தாலும் எவருக்கும் அவரை தெரியாது. சங்கமயுகத்து பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே அவரை தெரியும். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இதனாலேயே உங்களுக்கு அதீந்திரிய சுகத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் கோப கோபியரை கேளுங்கள் என்ற புகழ் உள்ளது. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். எனவே நீங்கள் பரம் சுப்ரீம் என்ற வார்த்தையை நிச்சயமாக எழுத வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகளாகி நீங்கள் இதை மறந்து விடுகின்றீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் இருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக சிவ் பாபாவின் புகழில் இந்த வார்த்தையை எழுத வேண்டும். உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. உங்களாலேயே இதை விளங்கப்படுத்த முடியும். இது உங்களுடைய வெற்றியாகும். எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் ஆசிரியரும் அனைவருக்கும் சத்கதியருள்பவரும் ஆவார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரே எங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற இந்த ஞானத்தையும் கொடுக்கின்றார். இருந்தும் நீங்கள் அத்தகைய தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். கடவுள் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகின்றார். ஆனால் மாயையும் குறைந்தவள் அல்ல. அந்த சொல்லின் மிக சரியான அர்த்தத்தை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாயைக்கு ராவணன் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. ராம ராஜ்யமும் ராவண ராஜ்யமும் உள்ளது. நீங்கள் இதை மிக சரியாக விளங்கப்படுத்த வேண்டும். ராமரின் ராஜ்யம் இருப்பதனால் ராவணனின் ராஜ்யமும் இருக்க வேண்டும். இது எப்பொழுதும் ராமரின் ராஜ்யமாக இருக்க முடியாது. எல்லையற்ற தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யமாகிய ராம ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவர் யார் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பாரதத்தை அதிக அளவு புகழ வேண்டும். பாரதமே சத்திய பூமியாக இருந்தது. அந்த பூமி அதிக அளவு புகழப்பட்டது. தந்தையே அதை அவ்வாறு ஆக்கினார். நீங்கள் தந்தையின் மீது அதிக அளவு அன்பு செலுத்துகின்றீர்கள். உங்கள் புத்திகளில் இலக்கும் குறிக்கோளும் உள்ளன.
மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் கல்வியில் போதையை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையை குறித்தும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இது கடவுளின் கல்வி என்பதனால் நீங்கள் அதனை ஒரு நாளும் தவறவிடவோ அல்லது உங்கள் ஆசிரியர் வகுப்பிற்கு வந்த பின்னர் நீங்கள் வகுப்பிற்கு தாமதித்து வரவோ கூடாது என உங்களுடைய மனசாட்சி கூறுகிறது. உங்கள் ஆசிரியர் வந்த பின்னர் நீங்கள் வகுப்பிற்கு வருவது என்றால் அவரை அவமதிப்பதாகும். பாடசாலைகளில் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர் வந்த பின்னர் வந்தார்களானால் அவர்கள் வகுப்பின் வெளியே நிற்க வைக்கப்படுவார்கள். பாபா தனது குழந்தை பருவத்தின் உதாரணத்தை குறிப்பிடுகின்றார். எனது ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர். அவர் எங்களை வகுப்பினுள் நுழைவதற்கு கூட அனுமதிப்பதில்லை. இங்கோ பலர் தாமதித்தே வருகிறார்கள். சேவை செய்கின்ற கீழ்ப்படிவான குழந்தைகள் மீது தந்தை நிச்சயமாக அன்பு செலுத்துகின்றார். இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எப்பொழுது இந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது? அது எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. இது உங்கள் புத்திகளில் இருந்தும் மீண்டும் மீண்டும் நழுவுகிறது. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்கு கற்பிப்பது யார்? பரம்பிதா பரமாத்மாவே. இது உங்கள் பிராமண குலம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். வம்சம் எதுவும் இல்லை. இதுவே அதிமேன்மையான பிராமண குலமாகும். தந்தையும் அனைவரிலும் மேன்மையானவர். அவரே அதிமேலானவர். ஆகவே அவர் கொடுக்கின்ற வருமானமும் நிச்சயமாக அதிமேன்மையானதாகவே இருக்கும். அவர் மாத்திரமே ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைக்கப்பட முடியும். அவர் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். உங்களை மேன்மையாக்குபவர் யார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். வேறு எவரும் இதை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்கள் தந்தையே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அத்துடன் அவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்களாகிய எங்களுக்கு தந்தை நினைவுபடுத்தியுள்ளார். நீங்கள் எனது குழந்தைகள். இது ஒரு சகோதரத்துவம். அவர்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவர் அஷரீரியானவர் என்பதால் ஆத்மாக்களும் நிச்சயமாக அஷரீரியானவர்களாகவே இருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்து தொடர்ந்தும் தனது பாகத்தை நடிக்கின்றார். ஆத்மாக்கள் என கருதுவதற்கு பதிலாக மக்கள் தங்களை ஷரீரங்கள் என கருதுகிறார்கள். அவர்கள் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை மறந்து விட்டார்கள். நான் இதை ஒருபொழுதுமே மறப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சாலிகிராம்கள். நானே பரமாத்மா, அதாவது நானே பரம். அவருக்கு வேறெந்த பெயரும் இல்லை. பரமாத்மாவின் பெயர் சிவன் என்பதாகும். நீங்கள் அனைவரும் அவரை போன்றே ஆத்மாக்களாயினும் நீங்கள் சாலிகிராம்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். சிவாலயத்தில் அவர்கள் பல சாலிகிராம்களை வைத்துள்ளார்கள். அவர்கள் சிவனை வழிபடும் பொழுது சாலிகிராம்களையும் வழிபடுகிறார்கள். இதனாலேயே பாபா ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் ஷரீரங்கள் இரண்டும் வழிபாடு செய்யப்படுகின்றன என விளங்கப்படுத்தியுள்ளார். எனக்கு சொந்தமாக ஷரீரம் இல்லாததால் ஆத்மாவாகவே நான் வழிபாடு செய்யப்படுகின்றேன். நீங்கள் மிக மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். பாபா மிகவும் பூரிப்படைகின்றார். சில நேரங்களில் லௌகீக தந்தை ஏழையாக இருக்கின்றார். அவரது குழந்தை கற்று உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைகின்றார். அவர்கள் எதுவும் மற்றவர்களிலிருந்து ஏதோ ஒன்றாக ஆகின்றார்கள். நீங்களும் மிகவும் மேன்மையானவர்களாக இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். பின்னர் உங்களுக்கு உங்கள் தந்தையை தெரியாததால் நீங்கள் அனாதைகள் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் முழு உலகினதும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை சொர்க்கத்தின் தந்தையாகிய கடவுளே என அழைத்தீர்கள். சொர்க்கமானது இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு என்ன இருக்கும் என்பது வேறு எவரது புத்தியிலும் அல்லாது உங்கள் புத்தியிலேயே உள்ளது. நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தவர்கள் என்பதும் நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் மாத்திரமே உள்ளது.
தாங்கள் அதிபதிகள் என பிரஜைகளும் கூறுவார்கள். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் மாத்திரமே உள்ளது. ஆகவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இவை அனைத்தையும் கேட்ட பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை கூற வேண்டும். இதனாலேயே நிலையங்களும் அருங்காட்சியகங்களும் திறக்கப்படுகின்றன. முன்னைய கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே தொடர்ந்தும் இடம்பெறும். பலர் ஓர் அருங்காட்சியகத்தையோ அல்லது நிலையத்தையோ உங்களுக்காக திறப்பதற்கு முன் வருவார்கள். பலர் உருவாகுவார்கள். அனைவருடைய எலும்புகளும் மென்மையாக்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்ந்தும் முழு உலகின் எலும்புகளையும் மென்மையாக்குகின்றீர்கள். உங்கள் யோகத்தில் பெருமளவு சக்தி உள்ளது. தந்தை கூறுகின்றார், உங்களிடம் அதிக சக்தி உள்ளது. யோக நிலையிலிருந்து உணவை தயாரித்து மற்றவர்களுக்கும் வழங்குவதால் அவர்களது புத்திகள் இந்த திசையை நோக்கி ஈர்க்கப்படும். பக்தி மார்க்கத்தில் தமது குரு உணவருந்திய தட்டிலும் கூட மக்கள் உண்கிறார்கள். பக்தி மார்க்கம் விவரிக்க முடியாத அளவிற்கு விரிவடைந்துள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது விதையும் அது விருட்சமும் ஆகும். நீங்கள் விதையை பற்றி பேச முடியும். ஆனால் நீங்கள் இலைகளை எண்ணுமாறு எவரையாவது கேட்பீர்களாக இருந்தால் அதை எவராலும் செய்ய முடியாது. அங்கு எண்ணற்ற இலைகள் இருக்கின்றன. ஒரு விதையினுள் இலை இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இருப்பதில்லை. இது ஓர் அற்புதமே. இதுவும் இயற்கை என்றே அழைக்கப்படுகிறது. அனைத்து பூச்சிகளின் வாழ்க்கையும் மிகவும் அற்புதமானது. பல வகையான பூச்சிகள் உள்ளன. எவ்வாறு அவை உருவாக்கப்படுகின்றன என பாருங்கள். இது ஓர் அற்புதமான நாடகமாகும். இதுவே இயற்கை எனப்படுகிறது. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. சத்யுகத்தில் நீங்கள் எதை பார்ப்பீர்கள்? அங்கு அனைத்தும் புதியதாகவே இருக்கும். புதியன அனைத்தும் அங்கே இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணரின் கிரீடத்தில் ஒரு மயில் இறகு காட்டப்பட்டுள்ளதால் மயிலானது பாரதத்தின் தேசிய பறவை எனப்படுகிறது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆண் பெண் மயில்கள் மிகவும் அழகானவை. அவற்றின் படைப்பானது கண்ணீரினாலேயே இடம்பெறுகிறது. இதனாலேயே அது தேசிய பறவை எனப்படுகிறது. வெளிநாட்டிலும் அழகான பறவைகள் இருக்கின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ரகசியங்கள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. வேறு எவருக்கும் இது தெரியாது. அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் உங்களுக்கு பரமாத்மா பரம தந்தையின் சுய சரிதையை கூறுவோம். படைப்பவர் இருப்பதனால் நிச்சயமாக அவரது படைப்பும் இருக்கவே வேண்டும். எங்களுக்கு அதன் வரலாறும் புவியலும் தெரியும். அதி மேலான எல்லையற்ற தந்தை நடிக்கின்ற பாகமும் எங்களுக்கு தெரியும். இவ்வுலகத்தவர்களுக்கு அது பற்றி சிறிதேனும் தெரியாது. இவ்வுலகமானது மிகவும் அழுக்கானது. தற்காலத்தில் அழகானவராக இருப்பதும் பிரச்சனையாக உள்ளது. எப்படி அவர்கள் குழந்தைகளை கடத்துகிறார்கள் என பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விகார உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். இது அழுக்கான உலகாகும். அழுக்கான ஷரீரங்களும் ஆகும். நாங்கள் தந்தையை நினைவு செய்து எங்கள் ஆத்மாக்களை தூய்மையாக்க வேண்டும். நாங்கள் சதோப்பிரதானமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் தமோப்பிரதானமாகவும் சந்தோஷமற்றும் இருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் ஒரு முறை சதோப்பிரதானம் ஆக வேண்டும். நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக விரும்புகின்றீர்கள். நீங்களே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்கள் என்று அவர்கள் பாடிய போதிலும் தூய்மையற்றவரில் அவர்கள் விருப்பமின்மையை கொண்டிருப்பதில்லை. இவ்வுலகம் அழுக்கானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புதிய உலகில் நாங்கள் அழகான ஷரீரங்களை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் அமரத்துவ பூமியின் அதிபதிகள் ஆகின்றோம். குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் முக மலர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள். தந்தை அதே குழந்தைகளை ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் சந்திப்பதால் நிச்சயமாக அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்களை சந்திப்பதற்காக மீண்டும் ஒரு முறை வந்துள்ளேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று
இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் இறை மாணவர்கள். ஆகவே நீங்கள் கல்வியில் போதை கொண்டிருப்பதுடன் உங்கள் நடத்தையிலும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் கூட இக்கல்வியை தவறவிடக் கூடாது. வகுப்பிற்கு தாமதமாக வருவதன் மூலம் ஆசிரியரை அவமதிக்காதீர்கள். 2. விகாரம் நிறைந்த அழுக்கான இவ்வுலகில் விருப்பமின்மையை கொண்டிருங்கள். தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மாவாகிய உங்களை தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாகவும் முகமலர்ச்சியுடனும் இருங்கள். ஆசீர்வாதம். பிறரை ஈடேற்றி நம்பிக்கையை இழந்திருப்போரில் நம்பிக்கையை உருவாக்குகின்ற ஓர் உண்மையான திருப்தி மணியாக இருப்பீர்களாக. திரிகாலதரிசிகளாகி ஆத்மாக்களில் உள்ள எந்த ஒரு பலவீனத்தையும் பிரித்தறியுங்கள். அந்த பலவீனத்தை உங்களில் கிரகிப்பதற்கு அல்லது அதனை பற்றி பேசுவதற்கு பதிலாக உங்களுடைய உபகாரமான வடிவத்தினால் அந்த பலவீனம் என்ற முள்ளை முடித்து விடுங்கள். முல்லை மலராக மாற்றுங்கள். நீங்களும் ஒரு திருப்தி மணியாக திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துங்கள். அனைவருமே நம்பிக்கை இழந்திருக்கின்ற ஒருவரிடத்தில் அல்லது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அதாவது நீங்கள் விரக்தியடைந்துள்ள ஆத்மாக்களை சக்திசாலிகளாக ஆக்க வேண்டும். அத்தகைய மேன்மையான பணியை நீங்கள் தொடர்ந்தும் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பிறரை ஈடேற்றுபவரும் திருப்தி மணியும் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் பரீட்சையின் போது உங்கள் சத்தியத்தை நினைவு செய்தால் வெளிப்படுத்துதல் இடம்பெறும். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. நாள் முழுவதும் ஒரு வினாடி உங்களுக்கு கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் ஷரீரமற்றவர் ஆகின்ற பயிற்சியை செய்யுங்கள். 2 அல்லது 4 வினாடிகளை பயன்படுத்தினாலுமே அவ்வாறு செய்வதனால் நீங்கள் அதிகளவு உதவியை பெறுவீர்கள். இல்லாதுவிட்டால் உங்கள் புத்தி நாள் முழுவதும் தொடர்ந்தும் வேலை செய்வதனால் ஷரீரமற்றவர் ஆகுவதற்கு நேரம் எடுக்கும். இதனை நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் விரும்பிய பொழுதெல்லாம் நீங்கள் ஷரீரமற்றவர் ஆகுவீர்கள். இறுதி நேரத்தில் அனைத்தும் திடீரென்றே வரும். ஆகவே திடீரென்று என்ற பரீட்சைக்கு ஷரீரமற்றவராக இருப்பதன் பயிற்சி மிக மிக அவசியமாகும். ஓம் சாந்தி.